இப்போது வல்லாடு பற்றி ஆய்வோம். இது பொதுவாக கருத்த நிறம் கொண்டது, திரண்ட முடி இல்லாத விலங்கு. தென்னிந்தியா வெப்பநாடு என்பதால் இவற்றுக்கு திரண்ட முடி இல்லை. எனவே வல்லாடு ஆதிகாலத்தில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த விலங்கே. இவை புத்திசாலி விலங்குகள். எனவே இவற்றை மேய்ப்பது செம்மறியாடு மேய்ப்பது போல சுலபமானதில்லை. இவற்றுக்கு மந்தை மனப்பான்மை இல்லை. சுயமாக இயங்கும் தன்மை கொண்டவை. இவை மரங்களிலும் ஏறுகின்றன. வகை வகையான மூலிகைகளை உண்கின்றன. மனிதன் தொடக்கத்தில் இவற்றிடமிருந்தே மூலிகை மருத்துவம் பயின்றான். சித்த மருத்துவம் வல்லாடுகளின் மூலமாக உருவான மருத்துவம். இந்த விலங்குகள் மே என்று கத்துவதால் மனிதன் இவற்றை மேசம் என்றே அழைத்தான். மேசத்தை மேய்த்தவர்கள் மேசன், மேயன் அல்லது மேயர் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் இந்த பெயர்கள் இப்போது வல்லாடு மேய்ப்பவர்களை குறிக்காமல் உலகெங்கும் நகர மக்களின் தலைவர்களை குறிக்கின்றன. வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் என்பது போல விவரமறிந்த நகர மக்களை ஆள்வது கடினம் என்பதால் நகரத்தின் தலைவரை மேயர் என்று அழைத்தனர். இது வல்லாட்டின் மூலமாக உருவான பெயர். மேசன் அல்லது மேயர் அமர்ந்து பணி செய்யும் மேசைக்கு அப்பெயர் வந்ததே மேசன் என்ற வல்லாட்டின் வழி வந்த பெயர்தான். மேசை என்பது அதிகாரத்தின் சின்னமாகியது. உலகை மறைமுகமாக ஆளும் ஃப்ரீ மேசன் எனும் அமைப்பின் பெயர் வல்லாடு மேய்ப்பவர்களான மேசன்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட பெயரே. மேசன் என்பவர் திறமையாக மக்கள் கூட்டத்தை ஆள்பவர் என்ற பொருளிலேயே இந்த சொல் உள்வாங்கப்பட்டது. இந்த சொல் மிகவும் பழமையான சொல் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எனவே ஃப்ரீ மேசன்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் அமைப்பு என்பதும் விளங்கும். இப்போது அறியப்படும் அனைத்து ரகசிய அமைப்புகளும் ஃப்ரீமேசன் அமைப்பின் கிளைகளே. அவர்களது ஒரே குறிக்கோள் முரட்டுத்தனமாக உலகை ஆள்வதே. ஃப்ரீமேசன்களின் பெயர் வல்லாட்டிலிருந்தே வந்தது என்பதற்கு ஆதாரமே அவர்களின் கடவுளான பஃபோமெட் எனப்படும் உருவம். இது ஒரு வல்லாடு. பஃபோமெட் என்பது மஹோமெத் என்பதன் திரிவு. மஹோமெத் என்பது மகா மேதை என்ற தமிழ் சொல்லின் திரிவே. வல்லாட்டிலிருந்துதான் மேயர், மேசை, மேஸ்திரி, ஃப்ரீமேசன் போன்ற சொற்கள் வந்தது என்று நிறுவனம் அல்லவா? மேய்ச்சல் என்ற சொல்லும் வல்லாட்டிலிருந்தே வந்தது. வல்லாடுகள் தாம் மேயும் எந்த செடியையும் முழுதாக மொட்டையடித்துவிடும். எனவே மேசம் என்ற வல்லாட்டின் பெயரிலிருந்தே மேய்ச்சல் என்ற சொல் தோன்றியது. மேசம், மேய்ச்சல். வல்லாடு மேய்ப்பவர்கள் தொடக்கத்தில் மேசன், மேயன் அல்லது மேயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டனர். ஆனால் பிற்காலத்தில் இவர்கள் கோனார் என்றே அழைக்கப்பட்டனர். இந்த சொல் எப்படி வந்தது என்று இப்பொழுது பார்ப்போம். எல்லா மேய்ச்சல் சமூகங்களுமே கால்நடைகளை கட்டுப்படுத்த 3 அல்லது 4 அடி நீள கழிகளை வைத்திருந்தனர். பசு, எருமை, செம்மறியாடு மேய்ப்பவர்கள் இத்தகைய கழிகளை வைத்திருந்தனர். இவை பெரும்பாலும் உறுதியானதும் எடை அதிகம் இல்லாததுமான மூங்கில் கழிகளே. ஆனால் வல்லாடு மேய்ப்பவர்கள் மட்டும் 10 அடி நீளமுள்ள ஒரு பக்கத்தில் கொக்கியுள்ள தனித்துவமான கழிகளை வைத்திருந்தனர். வல்லாடுகளின் முக்கியமான உணவு மர இலைகள். எனவே வல்லாடு மேய்ப்பவர்கள் சிறிய மரக்கிளைகளை ஒடித்து வல்லாடுகளுக்கு உணவாக அளிக்க இத்தகைய கழிகளை வைத்திருந்தனர். எனவே இவர்கள் தனித்துவமான இந்த கழிகளின் பெயராலேயே அழைக்கப்பட்டனர். இந்த கழிகளுக்கு கோல் என்று பெயர். இக்கோலின் பெயரால் இவர்கள் கோலார் என்றே அழைக்கப்பட்டனர். இந்த கோலார் என்ற சொல்லே காலப்போக்கில் கோனார் என்று மருவியது. ல ஒலி ந ஒலியாக மருவும் என்பதை வேறு ஒரு விடயத்தில் விவாதித்துள்ளோம். தென்னிந்திய ஆடு மேய்ப்பவர்களுக்கு கோனார் என்ற பெயர் இவ்வாறே வந்தது. கோனார்களை பற்றி வேறொரு ரசனையான செய்தியும் உண்டு. பிரச்சனை என்ற பொருளில் கோலாரி என்ற சொல் தமிழில் இருப்பதை நாம் அறிவோம். இந்த சொல் மகாபாரத காலத்தில் உருவான மகாபாரதத்தோடு தொடர்புடைய சொல். கோனார்கள் விவசாய விரிவாக்கத்தை எதிர்த்தார்கள் என்றும் அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். அதனால் திருட்டுத்தனமாக பாண்டியர்களின் வயல்களில் வல்லாடுகளை விட்டு மேய்த்து பயிர்களை அழித்தார்கள். திட்டமிட்டே விவசாயத்திற்கு எதிராக இதை செய்தனர். எனவே கோனார்கள் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தனர். கோனார்கள் அப்போது கோலார் என்றே அழைக்கப்பட்டதால் கோலார்கள் உருவாக்கிய பிரச்சனையும் கோலார் என்றே அழைக்கப்பட்டது.